தேங்காய் திருவின கொட்டாங்கச்சிகளை தூக்கி போட்டுறாதீங்க. அது நிறைய நல்ல நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக நிலைவாசப்படி துளசி மாடத்துலலாம் தீபம் ஏற்றி வைக்கும்போது இந்த கொட்டங்கச்சிக்குள்ளே நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா அணையவே அணையாது. எவ்வளவு காற்றடித்தாலும் தீபம் ஆடுமே தவிர விளக்கு அணையவே அணையாது. நான் 6 மணிக்கு ஒரு அகலில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வச்சேன். மணி 8:30 ஆக போகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கொட்டங்கச்சிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி வச்சு பாருங்கள். தரித்திரம் போக்க செல்வம் பெருக்கவும் எளிய பரிகாரம். வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது. இழவு என்றும் கூறக்கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை எப்பொழுதும் தரையில் சிந்தக்கூடாது. அரிசியையும் கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. அடித்து கொளுத்துற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏசி வைக்கிறதுக்கு வசதி இல்லாத நம்மளுக்கெல்லாம் மினி ஏசி இது தாங்க. உங்கள் ஃப்ரீசருக்குள்ளே எந்த அளவுக்கு அகலமான பாத்திரம் கொள்ளுமோ அதை எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு தான் கொள்ளும். ஒரு பிளாஸ்டிக் டப் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே 2 கொட்டாங்கச்சியை வச்சு மண் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல மணல் இது. அது ஃபுல்லாக நிறையிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. அது கெட்டியானதுக்கப்புறமா நைட்டு படுக்க போகும்போது நீங்கள் படுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூலை போட்டுட்டு அது மேலே ஒரு காட்டன் டவலை வச்சுட்டு நீங்கள் வச்சுருங்க. இதிலேருந்து பட்டு வர்ற காற்று நம்மளுக்கு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். தண்ணி சீக்கிரமாக உருகி போயிடும். அதுக்காக தான் மணலை வைக்கிறது. மணலில் கூலிங் தன்மை அதிகமாகவே இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அந்த கூலிங் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பைசா கூட செலவில்லாமல் இயற்கையான ஏசி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. நைட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லித்தலை கருவேப்பிலைகளை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். நம்ம காசு கொடுத்து வாங்கினதை முழுசாக பயன்படுத்தின திருப்தி கிடைக்கும் நமக்கு. மல்லித்தலையை அலசக்கூடாது. செம்மண் இருந்தால் மட்டும் அதை அலசிட்டு ஈரத்தையெல்லாம் உணர்த்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுக்குகள் இல்லாமல் சுத்தம் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை கலர் மாறாமல் வாடி போகாமல் நம்ம எப்படி கடைகளில் வாங்கி வச்சோமோ அதே போல் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக ரேஷன் அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது. ரேஷன் வேட்டியை 2 பகுதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 மாதம் வரைக்கும் கட்டாயமாக நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. மல்லித்தலை கருவேப்பிலைகளை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். நம்ம காசு கொடுத்து வாங்கினதை முழுசாக பயன்படுத்தின திருப்தி கிடைக்கும் நமக்கு. மல்லித்தலையை அலசக்கூடாது. செம்மண் இருந்தால் மட்டும் அதை அலசிட்டு ஈரத்தையெல்லாம் உணர்த்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுக்குகள் இல்லாமல் சுத்தம் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை கலர் மாறாமல் வாடி போகாமல் நம்ம எப்படி கடைகளில் வாங்கி வச்சோமோ அதே போல் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக ரேஷன் அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது. ரேஷன் வேட்டியை 2 பகுதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 மாதம் வரைக்கும் கட்டாயமாக நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க.